திரிபுரவாசினம் கருணாமூர்த்திஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, பாபா எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் ஒன்று இருந்தால் முன்னேற்றம் என்பது வருகிறது. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதும் கஷ்டம் மட்டும்தான் நீடித்து கொண்டு இருக்குமா? எனக்கும் நல்ல காலம் பிறக்காதா என்று தினமும் நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ காத்திருந்த அந்த நல்ல செய்திக்காக உன்னை தேடி வந்துள்ளேன். இன்று உன் சாய்நாதர் உனக்காக நீ கேட்டிருந்த நல்ல செய்தியுடன் உன் வாசலுக்கு வந்துள்ளேன். எனவே நான் சொல்வதை கவனமாக கேள். உன் மனதை அதிகமான கவலைக்கு உண்டாக்கி எப்பொழுதும் சிரமத்தில் இருக்கிறாய். சிரமத்தில் இருந்து வெளியே வா. மனம் நன்றாக இருந்தால்தான் உடல் நன்றாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்துடன் இருந்தால் அனைத்து செல்வங்களையும் பெற்றுவிடலாம். உங்கள் மனதில் உள்ள அனைத்து கெட்ட எண்ணங்களையும் இப்போதே வெளியேற்றும் வகையில் நான் பல நல்ல வார்த்தைகளை சொல்லப் போகிறேன். நீங்கள் எப்போதும் சோகமாக இருப்பது போல் என் மனம் எப்போதும் சோகமாக இருக்கிறது. என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நீங்கள் உண்மையில் எதை பற்றி கவலைப்படுகிறீர்கள்? பிரச்சனைக்கு தீர்வு காண நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் என்றால் இன்று நான் அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். குழந்தையே, நீங்கள் அதை எப்படி செய்ய முடியும்? அதிகம் யோசிக்காதீர்கள். உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள். முடிந்தவரை என்னை நம்புங்கள். உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்யுங்கள். பின்னர் உங்களுக்கு வரும் நன்மை பயக்கும் நாட்கள், அதாவது உங்கள் தந்தை உங்களுக்கு கொடுக்கும் பரிசு நீங்கள் கற்பனை செய்தபடியே இருக்கும். குழந்தையே, நீங்கள் என்னை நம்பியிருந்தால் உங்களுக்கு கொடுக்கும் பரிசு மிகவும் மதிப்புமிக்கதாக இருக்கும். இது பணத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு வேலையை தேடுகிறீர்கள், அது உங்களுக்கு நடக்கவில்லை, அல்லது ஒரு வேளை நீங்கள் ஏதாவது ஒன்றை பற்றி ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் இருந்து எந்த லாபமும் ஈட்டவில்லை. மேலும் நீங்கள் அதை பற்றி உங்கள் மனதில் எந்த அமைதியும் வைத்திருக்கவில்லை. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது உங்கள் கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுகிறீர்கள். மேலும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி கவலைப்படுகிறீர்கள். அல்லது ஒருவேளை நீங்கள் ஒருவித உறவால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். மேலும் பாபா, இந்த உறவால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன், தயவு செய்து அதை மீண்டும் எனக்கு கொடுங்கள் என்று நீங்கள் எதை பற்றி தேடுகிறீர்கள் அல்லது துன்பப்படுகிறீர்கள்? அது எதை பற்றியும் இருக்கலாம், ஆனால் அது நல்ல செய்தி. 2 நல்ல செய்திகள் உள்ளன குழந்தையே. பாபா நிச்சயமாக அதை உங்களுக்காக வைத்திருக்கிறார். நான் சொல்வதை கேளுங்கள். எனவே உங்களை பற்றி அதிகம் சிந்திக்காதீர்கள். உங்கள் மனதில் உள்ள அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் வெளியே அனுப்பி உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருங்கள். அதை உங்கள் பாபாவுக்கு அர்ப்பணிக்கவும். உங்கள் எல்லா எண்ணங்களையும் விட்டுவிடுங்கள். அவை உங்கள் எண்ணங்கள் இல்லையா? உங்கள் வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீர்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. அதனால் நான் உனக்கு சொல்கிறேன், உனக்கு தேவையில்லாததை பற்றியும் உனக்கு தேவையானதை பற்றியும் மட்டும் யோசி. என் குழந்தையே, உன் எண்ணங்கள் பிரகாசமாக இருந்தால் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும். எனவே நன்றாக சிந்தித்து நேர்மறை எண்ணங்களை மட்டுமே யோசி. அப்போதுதான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாது. உன் சாயி எப்போதும் உன்னுடன் இருப்பதாக நம்பு. நான் உனக்கு ஒரு அற்புதமான மற்றும் நல்ல பாதையை காட்டப் போகிறேன். எனவே குழந்தையே, சூழ்நிலை காரணமாக உன் மனம் கவலையுடன் இருந்தாலோ அல்லது செயல்படாமல் மந்தமாகி விட்டாலோ உன் நம்பிக்கையை விட்டுவிடாது. முழுமையாக நம்பு. நிலைமை போகும்போது கடவுள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் வைத்திருங்கள். எல்லாம் உங்களை தேடி வரும். ஒரு நாள் உங்களை கண்டிப்பாக வந்தடையும். உங்களிடம் வரும்போது உங்கள் எண்ணங்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதாகவே இருக்கும். கடவுள் உங்களை ஆசீர்வாதம் செய்வார். அந்த வழியில் உங்களுக்கு நேரம் வரும். நீங்கள் நல்ல எண்ணங்களை நினைத்தால் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் கெட்ட எண்ணங்களை நினைத்தால் கெட்ட எண்ணங்களை தவிர வேறு என்ன நடக்கும் சொல்லுங்கள். அதனால் துக்கத்தை ஏற்படுத்தும் எண்ணங்களை நினைக்காதீர்கள். இவை அனைத்தும் உங்கள் கர்மாவால் உங்களுக்கு நிகழ்கின்றன. எனவே எதிர்மறை எண்ணங்களை நினைக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்? அதாவது உங்கள் நோய் உங்கள் எண்ணங்களால் ஏற்படுகிறது. ஆரோக்கியம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் ஏன் அதிகமாக யோசித்து பயப்படுகிறீர்கள்?
காரணம் எல்லாவற்றையும் பற்றிய பயம். எனவே இன்றிலிருந்து குழந்தையே, உங்கள் எதிர்காலம் இன்று எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும் என்ற பயத்தில் நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்கள் மனதில் உள்ள அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டு ஒழியுங்கள். உங்களுக்கு அந்த நல்ல எண்ணங்கள் இல்லை என்றால் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள். குழந்தையே, எப்போது என்ன நடக்கும் என்று எதிர்மறையாக சிந்திப்பதை விடுத்து நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு பின்னால் வழி நடத்துவேன். நாளை எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. நாளை மறுநாள் எப்படி இருக்கும் என்றும் உங்களுக்கு தெரியாது. எனவே நீங்கள் அதை பற்றி பயப்படுகிறீர்கள். எல்லா வகையான பைத்தியக்காரமான விஷயங்களை எல்லாம் கற்பனை செய்வதை விடுத்து எப்பொழுதும் நல்ல சிந்தனையுடனும் நற்குணங்களுடனும் இருங்கள். நான் அடிக்கடி கூறிக்கொண்டே இருக்கிறேன், சாய் சரிதத்தை படியுங்கள் என்று. அதை படிப்பதன் மூலம் உங்களுக்கான மன அமைதி ஏற்படும். தேவையில்லாத சிந்தனைகள் மனதில் வராது. இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று தேவையற்ற சிந்தனைகளை சிந்திப்பதை விடுத்து நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது நமக்கு நல்ல விதமாகவே நடக்கும். நிச்சயமாக நாம் இதில் வெற்றியடைவோம். நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நாம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்போம். 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் இருப்போம் என்று நல்ல விதமான எண்ணங்களை எப்பொழுதும் மனதில் சிந்தித்து கொண்டே இருங்கள்.